أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم. மக்களில் அறிவினர்கள் கூறுவார்கள், முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று நபியே நீர் கூறும். கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியவை, தான் நாடியவை அவன் நேர்வழியில் நடத்திச் செல்வான் என்று. وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا مَا جَعَلْنَا الْقِبْلَةَ الَّتِي كُنْتَ عَلَيْهَا إِلَّا لِنَعْلَمَ مَنْ يَتَّبِعُ الرَّسُولَ ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமேயாகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிங்கால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவான் வேண்டி கிப்லாவை நிர்ணயித்தோம். இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வலுவாகவே இருந்தது. அல்லாஹ் உங்கள் ஈமானை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டியவன், நிகரற்ற அன்புடையவன். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام حيث ما كنتم فولوا وجوهكم شطره وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعلمون. நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பிவிடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை. وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ مَا تَبِعُوا قِبْلَتَكَ وَمَا أَنْتَ بِتَابِعٍ قِبْلَتَهُمْ وَمَا بَعْضُهُمْ بِتَابِعٍ قِبْلَةَ بَعْضٍ وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ من بعد ما جاءك من العلم إنك إذا لمن الظالمين. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லாவிதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்லர். இன்னும் அவர்களின் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்லர். எனவே இதை பற்றிய ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீ அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராவின்
நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல் இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். அல்-ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன். கிப்லாவை பற்றிய இவ்வுண்மை இறைவனிடமிருந்து வந்ததாகும். ஆகவே அதை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். வலிகுல்லின் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத்தி ஐன மா தகூனு யாதி பிகுமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசையுண்டு. அவர்கள் அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர். நற்செயல்களின்பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். ومن حيث خرجت فول وجهك شطر المسجد الحرام وإنه الحق من ربك وما الله بغافل عما تعملون. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்வதை பற்றி பராமுகமாக இல்லை. மின் ஹைஸு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராமி வஹைஸு மா குன்தும் ஃபவல்லூ வஜூஹக்கும் ஷத்ரா லிஅல்லா யகூன லின்னாஸி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும் ஃபலா தக்ஷவ்ஹும் வக்ஷவ்னி வலியுத்திம்ம நிஅமதி அலைக்கும் லஅல்லக்கும் தஹ்ததூன். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். முஃமின்களே, உங்களில் அநியாயக்காரர்களைத் தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடங்கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளியின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய நிஅமத்களை அருட்கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள். கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுகும் மா லம் தகூனூ தஅலமூன். இதே போன்று நாம் உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஃபதுகுரூனி யதுகுர்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன்.
நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடன் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான். ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிருள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே, நீர் நன்மாராயம் கூறுவீராக. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. பொறுமையுடையவராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இத்தகையோர் மீது தான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். ஸதக ரசூலுல் நபியுல் கரீம். நஹ்னு அலா ذلك மினஷ் ஷாஹிதீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.